வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம்க்கோ, லாங் டேர்ம்க்கோ வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்றதுக்கு எப்படி வந்து நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பார்த்தீங்கன்னா, புது யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ராட்டஜின்ட்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 100லேருந்து 200 ஸ்ட்ராட்டஜி ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸா மார்க்கெட் வந்தவங்களோ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்ல வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ, பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எதில எதையும் ஃபாலோ பண்ணா வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னே தெரியாம, அவைங்களும் பார்த்தீங்கன்னா, சும்மா டெய்லி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி படிச்சு ட்ரை பண்ணி வந்து கேபிட்டல வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? நீங்க எதையுமே வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலுமோ எதையுமே வந்து பார்க்காம, ஏதாவது ஒரே ஒரு யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரே ஒரு சிம்பிளான ஐடியா ஒண்ணு எடுத்துக்கங்க. அதை வந்து நீங்க மாஸ்டர் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்லிக் கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் பல காலமா வந்து தொடர்ந்து வந்து இதைத்தான் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம். இதுக்கப்புறம் வந்து இதைத்தான் வந்து ட்ரேடு வந்து இதை வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி நாம ட்ரேட் பண்ணும்பொழுது அவங்களோட வந்து நாமளும் வந்து அப்படியே ஃபாலோ ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கோ இல்லாட்டினா ஒவ்வொரு ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி கமாடிட்டி இந்த மாதிரி கிரிப்டோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து மாறாது. சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரோ இதை வச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு லெவல் இருக்கும், அதுக்கு ஒரு லெவல் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் இந்த நாம சொல்லிக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்க எந்த மார்க்கெட்ல, எந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸ்கால்பிங் பண்ணலாம், லாங் டைம் பண்ணலாம், ஷார்ட் டைம் பண்ணலாம், சரிங்களா? மிட் டைம் நீங்க எந்த ஒரு ட்ரேடிங்க்கு வேணாலும் நீங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 விஷயம் தான். சரிங்களா? இது கத்துக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஒரே நாள்ல 1 மணி நேரத்தில கத்துக்கலாம். இந்த ஒரு வீடியோ வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு 1/4 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல. அந்த எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த டைமுக்குள்ளயே வந்து நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஆனா, நீங்க இது வந்து தொடர்ந்து வந்து ஒரு 3லேருந்து 6 மாசம் வந்து தொடர்ந்து வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க இதில ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடலாம். எந்த ஒரு விஷயமும் அப்படித்தான். நீங்க கத்துக்கிறது வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் வந்து ஓட்டுறது எப்படின்னு ஈஸியா கத்துக்கலாம். ஆனா, அது விழுகாம ஓட்டுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அத பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே நாள்ல வந்து எப்படி வந்து சைக்கிள் வந்து இப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்க இப்படித்தான் வந்து பெடல் பண்ணணும், ஓட்டணும் அப்படிங்கிறதால பிரேக் பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிரும். ஆனா, நீங்க வந்து லைவா சைக்கிள் ஓட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஓட்ட தான் வந்து உங்களுக்கு அது வந்து அ அதில எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி கை விட்டுட்டு ஓட்டுறது, இந்த மாரி வந்து ஒரே வீல்ல சிங்கிள் வீல் ஓட்டுறது அந்த மாரியெல்லாம் வந்து ஓட்டலாம் இல்லைங்களா? அது வந்து அ அதாவது பார்த்தீங்கன்னா, சைக்கிளோ, பைக்கோ ஓட்டத் தெரியாதவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதுவே நீங்க ஓட்டி பழகி நல்லா ட்ரெய்னிங் வந்து பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா, நீங்க ஒரு கைய விட்டுட்டு ஓட்டுறது, 2 கைய விட்டுட்டு ஓட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் வீல் ஓட்டுறது, இந்த மாரி வீலிங்லாம் பண்றது, இந்த மாரியெல்லாம் வந்து பண்றதே வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஒருத்தர் கஷ்டமா இருக்கிற விஷயம் வந்து இன்னொருக்கு வந்து அ ஈஸியா ஆகுதுன்னா, அவைங்க வந்து தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்றதுனால தான். சரிங்களா? அதனால இப்ப நான் சொல்லிக் குடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஒரு 3 விஷயத்த மட்டும் மினிமம் தெரிஞ்சீங்கன்னா போதும். இது நீங்க எல்லா மார்க்கெட்லயும் யூஸ் பண்ணலாம். நீங்க இதுவரைக்கும் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இதுவரைக்கும் பல காலமா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறவங்க, இல்லாட்டினா புதுசா வந்து நான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா எடுக்கணும். இதே ஸ்ட்ராட்டஜி வந்து காலங்காலமா வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். எல்லா மார்க்கெட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். அப்படின்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானதா. இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கு அந்த இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து நெறைய லாஸ் பண்ணிக்கிறவங்களுக்கோ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மார்க்கெட் விட்டு போயிடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து நல்ல வீடியோவா இருக்கும். சரிங்களா? இதில கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து நான் ஒரு யூடியூபர் கிடையாது. சரிங்களா? அதனால வந்து மார்க்கெட் வந்து நான் வந்து எந்த மாரி புரிஞ்சுட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்னோட ஸ்டைல் நான் சொல்லி தரேன். அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சரிங்களா? அது வந்து டைம் கொஞ்சம் எச் ஆகலாம், கம்மியாகலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் எல்லாம் வந்து நான் இன்னும் ரொம்ப அதிகமா பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அதை பத்தி அதிகமா தெரியாது. எனக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியும். அதை பத்தி நான் சொல்லி தரேன். பட் யூடியூப்ல வந்து எப்படி வந்து அவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து நான் ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சார்ட்ட வந்து எப்படி பார்க்கணும், ஒரு ஸ்டாக் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சொல்லிக் குடுக்குற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ் பண்ண போற இப்போ வந்து இன்ட்ராடேக்கு வந்து இல்ல. இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்க்கோ இல்லாட்டினா லாங் டெர்ம்க்கோ வந்து நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ பிரதாப் ஸ்நாக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கம்பெனி எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துங்க. இது எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, நான் வந்து எந்த மாரி பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருவேன். நான் வந்து சொல்லிக் குடுக்குற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து ஒரு YouTubeல போடுறேன் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து ஒரு லைவ் அனலைஸா தான் இருக்கும். சரிங்களா? அது ஃபியூச்சர் அனலைஸ் பண்ணி காமிச்சுட்டு,
கரண்ட் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி காமிச்சு ஃபியூச்சர் வந்து அடுத்து எப்படி நடக்க முடியும்னு நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ பிரதாப் ஸ்நாக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 2017வது வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணாங்க. லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 7, 8 மாதம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லயே இருந்துச்சு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க. ஒரு 8 மாசமா ஒரு சைட்வேஸ்லயே இருந்துச்சு. சைட்வேஸ்லயே இருந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு ஹை பிரேக் பண்ணுது. இந்த ஹைக்கு மேல வந்து சஸ்டெயின் ஆக முடியாம மார்க்கெட் கீழ வந்துட்டு, ஆக்சுவலா வந்து இப்படி வந்து மார்க்கெட் போயிருக்கணும். பட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் ட்ரேட் எடுக்க மாட்டோம்னா, இதனுடைய ஹிஸ்டரி சார்ட் வந்து அதிகமா இல்ல. சரிங்களா? அதனால வந்து நாம இந்த இடத்துல வந்து ட்ரேடே பண்ண மாட்டோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறது, ஐபிஓ ட்ரேட் எடுக்கிறது இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? ஒரு மார்க்கெட்டோட ஒரு ஹிஸ்டரி டேட்டாவும் தெரியாம, சும்மா போய் கண்ண மூடிட்டு ஒரு குத்து மதிப்பா வந்து வாங்கிட்டு, அது ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்லிங் மாரி ஆயிட்டா சரிங்களா? நெறைய பேர் கேட்பாங்க, ஐபிஓ வந்து நீங்க வாங்குவீங்களா? வாங்குவீங்களான்னு. நான் சத்தியமா வந்து நான் 7 வருஷமா வந்து மார்க்கெட்ல இருக்கேன். ஒரு ஐபிஓங்க நான் வந்து போட்டதே கிடையாது. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாத மார்க்கெட்ட போய் ஐபிஓ வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு சரிங்களா? அது வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுன் ஓப்பன் ஆகுதான்னு வெயிட் பண்ணி 3 மாசம், 1 மாசம் வெயிட் பண்ணி அதை வாங்கி வெயிட் பண்ணியிருக்கறக்கு, நீங்க நீட்டா உட்காந்து நைட் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சரிங்களா? நைட் ஒரு 7 மணிக்கு உட்காருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அனலைஸ் பண்ணீங்கன்னா போதும். நல்ல ஸ்டாக் கிடைக்கும். 1/2 மணி நேரம் கூட தேவையில்லைங்க. நீங்க வந்து பல கோடியே வச்சிருந்தீங்கன்னா கூட, ஜஸ்ட் வந்து ஒரு 1/4 மணி நேரம் அனலைஸ் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? அப்படி இல்லன்னா, டெய்லி அனலைஸ் பண்ண கூட தேவையில்ல. வெள்ளிக்கிழமை எடுத்துக்கங்க. சரிங்களா? வீக்லி அண்ட் மந்த்லி மொத்தம் 5 நாள் அனலைஸ் பண்ணா போதும். நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து லட்சமா, கோடியே சம்பாரிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதில பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் எப்பவுமே வந்து எப்படி ஒரு ஸ்டாக் செலக்ஷன் பண்ணுவேங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாரி ஸ்டாக் செலக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் லிஸ்ட்ங்கிறது பார்த்தீங்களா? வாட்ச் லிஸ்ட்ல என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு 1000 ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன். சரிங்களா? இந்த மாரி 1000 ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணி என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர்ல போயி சரிங்களா? இந்த ஃபில்டர்ல போயி இந்த ஷார்ட் பை சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நான் ஃபில்டர் பண்ணுவேன். ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஹையஸ்ட் வந்து மொமெண்டம் இருக்க ஸ்டாக் வந்து காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, லோவஸ்ட் இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லோவஸ்ட்ல இருக்கிறது. அதிகப்படியா இறங்குன ஸ்டாக் நேத்து. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து அதையும் வந்து டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி காமிச்சிரும். அதிகமா வந்து ஏறுன ஸ்டாக் வந்து அந்த அன்னைக்கு விட சரிங்களா? நேத்து வந்து திங்கட்கிழமை இல்லைங்களா? நான் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகாதங்காட்டி, இப்போ ஓப்பன் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையோட ஹையஸ்ட் இதைத்தான் காட்டிட்டு இருக்கும். சரிங்களா? நான் இந்த மாரி வந்து எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு ஸ்டாக்கா போயி, இந்த மாரி வந்து ஹையஸ்ட்ல சரிங்களா? இந்த மாரி வந்து இருக்கிறதுல, அதிகமா வந்து ஏறுன ஸ்டாக்குகள்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். அந்த ஸ்டாக்குகள வச்சுட்டு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15லருந்து 20 ஸ்டாக் சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 ஸ்டாக்ஸ் தான் நான் பார்ப்பேன். இந்த இடத்துல பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப 19% இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க ரைட் சைட்ல ரூ. 426 25 வயசு ஆகுதுங்களா? ரூ. 70 45 வயசு ஒரே நாள்ல ஏறியிருக்கு. 19% வந்து மார்க்கெட் ஏறிருக்கு. சரிங்களா? இந்த லிக்கிதா அப்படிங்கிற கம்பெனி. இந்த மாரி வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஸ்டாக்லேருந்து 30 ஸ்டாக்ல சரிங்களா? ஓரளவுக்கு நான் வந்து இந்த மாரி ஒரு 5%, 6% வந்து மேக்ஸிமம் ஏறி இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் தான் நான் பார்ப்பேன். அதுக்கு மேல பார்க்க மாட்டேன். சரிங்களா? இல்ல டைம் இருந்தா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா பெரிய அதிகமா ஏறலாட்டி கூட, நாளைக்கு வந்து அதிகமா ஏறக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாரி நான் பார்ப்பேன். எனக்கு டைம் இருக்கிறத பொறுத்து ஒரு 1/2 அன் ஹவரோ, ஒரு 15 மினிட்ஸோ பார்ப்பேன். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, நான் ரெகுலரா வந்து பார்த்துட்டு வரும்போது நான் இந்த மாரி தான் பார்ப்பேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டாக்ல வந்து எந்த மாரி நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். என்னோட சப்போர்ட் லைனு அந்த எல்லாமே. பட் உங்களுக்கு வந்து புதுசா காமிக்கிறங்கிறதுக்காக நான் இந்த சார்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப டெலிட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக் நான் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு இந்த ஸ்டாக்க பார்த்தோனயுமே எனக்கு வந்து டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? டக்குன்னு வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் தெரியுது. சரிங்களா? அப்படியே ட்ரெண்ட் லைன் வந்து சடனா பண்ணா சப்போர்ட் தெரியுது. எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணா மார்க்கெட் மேல போயிட்டே இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பை வந்துருச்சு. நான் வந்து பை பண்ணிட்டு வெயிட் பண்ண போறேன். இதுதான் வந்து என்னோட சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போறேன். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு, அதில வந்து ரியாக்ஷன் ஆகுற கேண்டில் நல்லா வந்து பையிங் என்ட்ரி கிடைச்ச கேண்டிலெல்லாம் பார்க்க போறேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. நல்லா பாருங்க. இந்த ஒரு கேண்டிலு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நல்ல ரியாக்ட் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பை ஆகி மேலே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ரியாக்ஷன் நடந்திருக்கு, நல்லா பையிங் ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு 13 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 17 நாள் வந்து இந்த மந்த்லி கேண்டில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல நான் வந்து ஒரு பையிங்காக எது எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேலே போயிருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல ட்ரெண்டு வந்து சப்போர்ட்டில் பைக்கில் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுக்க போகிறேன். அதே சமயம் நீங்கள் வீக்லி கேண்டில் போய் வச்சு பார்க்கும்பொழுது பாருங்கள் என்ன மாதிரியாட்ட ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, பில்ட் ஆகிக்குன்னு பாருங்கள். அதனால் நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு பொசிஷன் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ்ன்ற வந்து ஒரு இந்த லோக்கு கீழே வச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா, ஒருவேளை இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். சரிங்களா, ஏன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு மக்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ட்ரேட் வந்து பை எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள் எத்தனை டைம் நடந்திருக்கு, 1, 2, 3 டைம் வந்து மார்க்கெட் வந்து இங்கே பை பண்ணிங்கன்னா இங்கே போயிருக்கு, இங்கே பை பண்ணி இங்கே போயிருக்கு, இங்கே பை பண்ணி இங்கே போயிருக்கு. சரிங்களா, ஆனால் இந்த டைம் வந்து நம்ம இந்த இடத்துல பை பண்ணோம்னா இங்கே போகணுமா அப்படின்னா 100% வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை சென்டிமெண்ட் வந்து மாற கீழே வந்து ஸ்டாப் லாஸும் கூட அடிக்கலாம். சரிங்களா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சத்தியமாக ஃபெயிலே கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து மார்க்கெட் வந்து ஒரே ட்ரெண்ட்லேயே இருக்காது. சரிங்களா, அப் ட்ரெண்டுங்கிற மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்காது. அது வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகி போனா தான் லாங் டைமில். சரிங்களா, இப்படி வந்து மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து இப்படியே வந்து 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இப்படியே வந்து போய்கிட்டே இருக்காது. சரிங்களா, இப்படி போயிட்டு இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் மார்க்கெட் எடுத்துகிட்டு இல்லாட்டினா ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மறுக்கா மேலே வந்து இப்படி போகும். சரிங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகி இந்த இடத்துல என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேளை நாம் என்ட்ரி ஆகக்கூடிய இடம் வந்து இந்த இடமா இருந்து சரிங்களா, இந்த இடமா இருந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் வந்து விட்டுறாதீங்க. சரிங்களா, மறுபடியும் வந்து வேறு ஸ்டாக் போய் வேறு அடுத்த ஸ்டாக் போய் எடுத்துட்டு இதே மாதிரி வந்து இப்படி போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த ஸ்டாக் வந்து இப்படி வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வேளை வந்தாலும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரிங்களா, இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து தயவு செஞ்சு ஒரு 3 டைம் 4 டைம் எவ்வளோ டைம் வந்து லாஸ் கொடுத்தாலும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் பண்ணல, நாம் என்டர் ஆகக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாமே தவிர இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பவுமே ஃபெயில் ஆகாது. சரிங்களா, அதுக்குண்டான மணி மேனேஜ்மெண்ட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா, தயவு செஞ்சு வேறு ஒன்றுமே கிடையாது இதில். நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து பை செய்கிறதுன்னு வச்சுங்களேன், நான் வந்து சடனாக போய் ஒரு 10 ஸ்டாக் ஒரு என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 10 லேக்ஸ் இருக்குன்னா நான் சரிங்களா, இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்து நான் இந்த இடத்துல போய் பை பண்ணால் ஒரு 10 ஸ்டாக்கு 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா 10 லட்ச ரூபாய் நான் வந்து இந்த வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா, 10 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதில் வந்து ஒரு 10% இல்லாட்டி ஒரு 5% ஒரு 1 லேக்ஸோ ஒரு 50,000 மட்டும் தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். சரிங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஒரே கம்பெனி மட்டும் கிடையாது, 2000 கம்பெனி வந்து 1500 2000 கம்பெனி வந்து நல்ல நல்ல கம்பெனிகள் இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு மேலே போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை நீங்கள் 10 லட்ச ரூபாய் போட்டு மார்க்கெட் மேலே வச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து கிடச்சிரும். ஒரு 10 லேக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 7 லேக்ஸ் வந்து ஒரு 180 கிடச்சிரும். மினிமம் 7 லேக்ஸ் கிடச்சிரும். இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்து 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் 20 லேக்ஸ் 30 லேக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வேளை நாம் எப்பவுமே வந்து பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். சரிங்களா, நாம் வந்து நம்மளுக்கு ஃபேவராக வந்து டெய்லியுமே நடக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆப்போசிட்டாக நடந்தால் என்ன பண்ணணும், அந்த விஷயம் வந்து நம்மளை பாதிக்காமல் இருக்கணும். சரிங்களா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் தோக்கக்கூடிய இடமே இந்த ஒரே இடம் தான். சரிங்களா, நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்போட போகும்பொழுது அந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆகி இந்த ஷேர் மார்க்கெட் வேண்டாம். சரிங்களா, ஷேர் மார்க்கெட் வந்து வேலை செய்யாது, ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு வந்து விட்டுக்கிட்டு ஓடுறது வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தான். சரிங்களா, நான் சொன்னதுனையுமே சரிங்களா, ப்ரோ நீங்கள் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டீங்க. சரிங்களா, நான் வந்து இந்த பிரதாப் ஸ்நாக்ஸில் போய் என்கிட்ட வந்து ஒரு 20 லேக்ஸ் இருக்குது, நான் வந்து ஒரு 10 லேக்ஸ் பை பண்ணுறேன், ஒரு 20 லேக்ஸ் பை பண்ணுறேன் அப்படின்னு போய் சடனாக பை பண்ணக்கூடாது. சரிங்களா, நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் இந்த நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 3 நல்ல விஷயங்களோட 4வதாக வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா,
அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 லேக்ஸ் வச்சுங்களா, இல்லை ஒரு 10 லேக்ஸ் வச்சுங்களா, ஒரு 5 to 10% சரிங்களா. உங்களால் வந்து அதிகமாக வந்து மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு 10ஆ பிரித்து ஒரு 10 போர்ட்ஃபோலியோ பிரிச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒவ்வொரு லட்ச ரூபாயா. அப்படி இல்லை வந்து நான் ஓரளவுக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, ஒரு 20 ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. 20 ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக் கூட பண்ணலாம். ஒன்றும் தவறே கிடையாது. நீங்கள் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5% இல்லாட்டினா 3% ஒரு ஸ்டாக்குக்கு ஒதுக்கலாம். இதே வந்து ஒரு 10,000 இருக்கு. இல்லாட்டினா ஒரு 50,000 மட்டும் இருக்கு. ஒரு சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு 10 ஸ்டாக் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இதுவே வந்து ஒரு 20 லேக்ஸ், 1 crore, 5 crore அப்படியெல்லாம் இருக்குதுன்னா, நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ வந்து மினிமம் வந்து 30ல இருந்து 35 ஸ்டாக், 40 ஸ்டாக் அப்படின்னு கூட கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் தான். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து விட்டுருங்க. இது வந்து நான் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து இது தெரிஞ்சுக்காட்டி நான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுட்டேன். நீங்களா இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சார்ட்ட வந்து எடுத்து வச்சுக்கங்க. இந்த மாரி சார்ட்ட வந்து எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க எந்த மாரி தெரியுது அப்படின்னு. நான் வந்து எனக்கு மார்க்கெட் பத்தியே தெரில அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் என்ன மாரி வருதுன்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து ட்ரா பண்ணி பார்ப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து ட்ரா பண்ணி பார்க்குறது. இந்த மாரி வந்து நீங்க ட்ரா பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒரு ட்ரெண்ட வந்து நீங்க இந்த மாரி சிம்பிளான விஷயம் தான். சரிங்களா? சிம்பிளான விஷயம். இந்த மாரி மார்க்கெட் வந்து எங்க போயிருக்குது இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த மாரி வந்து ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டவுன் வந்து பிரேக் ஆகி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சுங்க. சரிங்களா? லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. இப்படியே வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு 4, 5 வருஷமா மார்க்கெட் கீழயே வந்துகிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? 2017ல இருந்து 2021 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 2020ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் மூவ்மெண்டம் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் வச்சு சரிங்களா? மார்க்கெட் வந்து ஆக்சுவலா இப்படி டபுள் டாப் வச்சுட்டு இப்படி கீழ வரணும். இதோட வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாரி இடத்துல தான் வந்து நாம வந்து லாஸ் வரும். சரிங்களா? இந்த மாரி இடத்துல வந்து நம்ம செல் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம்னா, இந்த மாரி இடத்துல போய் பிரேக் ஆகி ஸ்டாப் லாஸ் வந்துரும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து இந்த டபுள் டாப் வந்து பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து நான் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிருச்சு. சரிங்களா? நாம இதுக்கப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து பையிங் ட்ரெண்ட் வந்து எடுக்க போறோம். எப்பலாம் வந்து ப்ரீவியஸ் லோ கிட்ட வருதோ, அந்த இடத்துல வந்து நாம வந்து பை பண்ணிட்டு, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து லோ கீழ வந்து வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாரி வந்து போயிட்டு இருக்கும் மார்க்கெட். அடுத்து என்ன நடக்கும்? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மேலே போச்சு, கீழ வந்துச்சு, மேலே போச்சு, கீழ வந்துச்சு, இப்போ கீழ வந்திருக்குது. என்ன உண்டோ அடுத்து மேலே தான் போகும். சரிங்களா? இவ்வளோதான் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இவ்வளோதான். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து ட்ராப் பண்ணுறது இவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் பார்க்க பொழுது எந்த இடத்துல வந்து உங்களால அட்வான்ஸா ப்ரிடிக்ஷன் பண்ணணும்னா, சரிங்களா? இந்த ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடி, சரிங்களா? இந்த ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடி ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகாததுக்கு முன்னாடி நீங்க உங்களால எப்படி வந்து இது கண்டுபிடிக்க முடியும்? இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் பாருங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க. இந்த 2 லோ வந்து லிங்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்போர்ட் கிடைச்சிரும், இந்த சப்போர்ட் கிடைச்சிரும், இந்த சப்போர்ட் கிடைச்சிரும். சரிங்களா? இந்த ஒரு டேட்டாவே நீங்க இல்லாத போது கூட, நீங்க இந்த ஒரு சப்போர்ட்டையும் வந்து லிங்க் பண்ணி டிராப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மெயின் சப்போர்ட் கிடைச்சிரும். மார்க்கெட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து நடந்துகிட்டே மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குது. சரிங்களா? சரி, இந்த மாரி வந்து 4 டைம், 5 டைம் நடந்துச்சுல, இந்த டைம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% நடக்கறக்கு வாய்ப்புகள் கிடையாது. 100% நடக்கறக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில 60%, 70% வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் ஃபாலோவுக்கு எல்லா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 60லேருந்து 70% தான் வாய்ப்புகள் வந்து வெற்றி சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நான் வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் லைவ்ல வந்து ஒரு சில ட்ரேட் செட்டப்லாம் குடுப்பேன். அந்த அன்னைக்கு தான் வந்து புதுசா ஒரு நபர் வந்து பார்த்துருப்பாரு. சரிங்களா? அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். "என்ன ப்ரோ நீங்க குடுத்தது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு" அப்படிம்பாரு. ஆனா, அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடியத வந்து பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாரி இடத்துல தான் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இந்த பார்த்தீங்கன்னா, பிகினர் ட்ரேடர் எல்லாமே. சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு முதல் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு காமிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வரைஞ்சு காமிச்சுட்டேன். லோயர் ஹை, ஹையர் ஹை அந்த ட்ரெண்ட் வந்து வரைஞ்சு காமிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சு காமிச்சுட்டேன். இது நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது என்ட்ரிக்கு வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணும்போது நம்ம அடுத்தது என்ட்ரியே வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சு வரைஞ்சு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போம்போதெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருது. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போம்போதெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. சரிங்களா? அதே மாரி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போம்போதெல்லாம் ரியாக்ட் ஆயிருக்குது. மார்க்கெட் கீழ வந்துருக்குது. சரிங்களா? அதே மாரி வந்து நீங்க இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரும்போது, இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருப்போம். செல் பண்ணி ஒரு வேள வந்து இன்ட்ராடேல சொல்றாங்க. சரிங்களா? இன்ட்ராடேல வந்து செல் பண்ணியிருப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. நீங்க வொரியே பண்ணிக்க வேண்டாம். அவ்வளோதான். சரிங்களா? வொரியே பண்ணிக்க வேண்டாம்.
கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த ட்ரேட் எடுக்கும்போது அந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். சரிங்களா? 1:3 இருபாடு வந்து ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராஃபிட்டில் வந்துடுவீங்க. ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ நாம இந்த சப்போர்ட்டில் நாம எந்த மாதிரி என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் கேண்டில், ரிஜெக்ஷன் கேண்டில். சரிங்களா? இப்போ வந்து நல்ல ஒன்று ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிருக்கு. இதுக்காக நான் வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஷார்ட் டைமுக்கு வந்து நான் இந்த ஸ்டாக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? நாம இந்த இடத்துல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லேக்ஸ் இருக்குதுன்னா, ஒரு 1 லேக்ஸோ இல்லாட்டி ஒரு 50,000 மணி மேனேஜ்மெண்ட் உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் 24 ஹவர்ஸ் மார்க்கெட் பார்த்துக்கிறீங்க இல்லை ட்ரேட் பண்ணிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 5% மட்டும் போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாக் வந்து கிடைக்கும். சரிங்களா? நிறைய ஸ்டாக் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் வேணும் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 50,000 இல்லாட்டி ஒரு 1 லேக்ஸை வந்து பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த அளவுக்கு கீழே வச்சுட்டு சரிங்களா, இந்த அளவுக்கு கீழே வச்சுட்டு ஹிட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி போனாலும் நம்மளுக்கு ஒரு 1:2 வந்து கிடைக்கும். சரிங்களா? 1:2 வந்து மினிமம் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து இன்னுமே ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கங்களையே வந்து கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த கேனில் வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் கேண்டில் தான். ஒரு சில டைம் வந்து டே கேண்டிலையோ இல்லாட்டினா 1 ஹவர் கேண்டிலையோ வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து லோ பிரேக் ஆகிட்டு கூட மார்க்கெட் மேலே போயிடும். பட் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 2 ஹவர் கேண்டில், 4 ஹவர் கேண்டிலாவது க்ளோஸ் ஆகட்டும் இந்த லோக்கு கீழே. ஒரு ரூ. 748 கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும் ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் டைம்ங்கிறதுனால, அதே சமயம் மார்ஜின் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லாஸே வந்தாலும் பெரிய லாஸ் எல்லாம் வந்துடாது. சரிங்களா? பெரிய லாஸ் வந்து வாஷ் அவுட் ஆகிறதோ இல்லை ஜீரோ ஆகிறதோ, ஆப்ஷன் எப்படி பை பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ஜீரோ ஆகும். அந்த மாதிரியெல்லாம் ஆகிறதால வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து கண்டிப்பாக பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு இந்த ஸ்டாக் வந்து குறைஞ்சபட்சம் வந்து இந்த டார்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த் வரைக்கும் கூட ஆகலாம். சரிங்களா? அதுக்கு மேலே ஆனாலும் 1 இயர் ஆனாலும் கூட வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 to 60% வந்து கிடைக்கிறதுனால, உங்களுக்கு 1 இயர் கழிச்சு கூட போய் இந்த டார்கெட் போனாலும் வந்து எந்த ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. 1 இயருக்கு வந்து 60%ங்கிறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 7% இயர்லியே ஒரு 7% தான் வந்து ப்ராஃபிட் வரும். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குடுக்குறாங்க. அதே மாரி ஒரு கோல்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட இயர்லி வந்து ஒரு 20-25% தான் வந்து கோல்டுல வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா, இந்த மாரி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸா வந்து ஒரு 10லேருந்து 20 ஸ்டாக் சரிங்களா? ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணா கூட போதும். வாரத்தில ஒரே ஒரு டைம் வெள்ளிக்கிழமை உட்காருங்க. ஏன்னா வீக்லி கேண்டில்லாம் க்ளோஸ் ஆகலைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து மந்த்லி கேண்டில் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல. பட் வீக்லி கேண்டில் போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேண்டில் வந்து போன வீக் பாருங்க நல்லா க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எடுத்திருந்தா கூட இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 5% வந்து ஒரே நாள்ல வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இது நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? ஆக்சுவலா வந்து இதனுடைய என்ட்ரி பாயிண்ட்ங்கிறது வந்து நம்ம வெள்ளிக்கிழமையே வந்து பார்த்துருந்தோம்னா, இந்த ஸ்டாக்க வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 5% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இன்னுமே வந்து கம்மியா 13% தான் கிடைச்சிருக்கும். சரிங்களா? எப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிவார்ட் ரேஷியோங்கிறது வந்து 1:5 வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? 5 வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா ஒரு 3 சரிங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். எங்கீங்க? இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனா அப் சைட்லேயே டவுன் சைட்லேயே வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். அதில் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துக்கிறோம். அதுக்கு உண்டான கேண்டில்ஸ் வந்து ஒரு சில கேண்டில் நான் சொல்லியிருக்கீங்களா, இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கேண்டில் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 30 வகையான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு 2 விதமான பேட்டர்ன்ஸு ஒரு 2 விதமான பேட்டர்ன்ஸ் 2 விதமான கேண்டில் ஸ்டிக் சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒண்ணா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 விதமான பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, கேண்டில் வந்து 2 கேண்டில் சரிங்களா? ஒரு ஹேமர் கேண்டில் கீழே வந்து பெரிய விக்கா இருக்கிற கேண்டில் அப்படி இல்லைன்னா ஒரு டோஜி கேண்டில் சரிங்களா? ஒரு டோஜி கேண்டில் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த டவுன் சைடில் அப் ட்ரெண்ட் போகும்போது மார்க்கெட் வந்து கீழே வந்து பெரிய விக்கா இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து செல்லிங் நம்ம எதிர்பார்க்குறோம்னா சரிங்களா? பெருசாக மேலே அப் சைடில் வந்து பெரிய விற்காம சின்ன பாடியாகும். இந்த மாதிரி இருக்கிற கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 கேண்டில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா? பெருசாக வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு 4 கேண்டல் அண்டு ஒரு 2 பேட்டர்ன்ஸு அண்டு ஒரு சப்போர்ட்டு அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ண தெரிஞ்சால் போதும்.
இந்த ஒரு 3 விஷயம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறது சரிங்களா, ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறது, ஹையர் ஹை ஹையர் லோ இதையும் வந்து ட்ரா பண்ணி வச்சுங்க. இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து அதிகமாக வந்து செலவழிக்கவங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது சரிங்களா. மொத்த நாளே செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ட்ரெண்டை வந்து பாருங்கள் சரிங்களா. இந்த ட்ரெண்டை வந்து பாருங்கள், என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் ஹையரில் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் தான் வந்து ட்ரா பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அதுவே வந்து கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் எங்கே ஆக்சுவல் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சுங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எந்தெந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டிலோ இல்லாட்டினா ஒரு ஹேமர் கேண்டிலோ வந்ததுக்கப்புறம் இந்த ஹைக்கு அப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஆகும்போதோ இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஒரு பெரிய வீக்லி கேண்ட்லையோ இல்லாட்டி ஒரு மந்த்லி கேண்ட்லையோ வந்து ஃபார்ம் ஆனாலே நம்ம வந்து பை பண்ணிவிட்டு இந்த லோக்கங்களை ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான் சரிங்களா. டார்கெட்டுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்கில் எடுத்துக்க வேண்டாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப் சைட்லையும் வரைஞ்சிட்டு அது வரைக்கும் நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:3 1:2 அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை டார்கெட்டாக வச்சுக்கலாம் சரிங்களா. 1:2 1:3 வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து எப்படி வந்து டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறதையும் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து ஓவராலாக பார்க்கும்போது தான் நான் வந்து இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்களா சரிங்களா. இங்கேருந்து இதையும் வச்சு இந்த பார்த்தீங்கன்னா இதை வச்சு மட்டும் பார்க்கும்போது மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏன் வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு, இந்த அளவுக்கு ஏன் மார்க்கெட் ஏன் கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆல் டைம் ஹை வந்து 2017 வந்து போன ஆல் டைம் ஹைலேயே வந்து கரெக்டாக போய் மார்க்கெட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து இந்த சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம என்ட்ரி செல் இது வந்து செல் என்ட்ரி காமிச்சிட்டு வாங்க. இந்த ஒரு மந்த்லி கேல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் நல்லா ரியாக்ஷன் ஆகி கீழே வந்து செல் ஆகி க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் பெரிய வந்து டோஜி கேன்லோ ஷூட்டிங் ஸ்டார் கேன்லோ இல்லை தான் சரிங்களா, இல்லை. ஆனால் இருந்தாலுமே அந்த ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸ் போய் டச் ஆனதுமே எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிக்கணும் பாருங்க சரிங்களா. பாருங்கள் இவ்வளோ பெரிய பாடிக்கு சரிங்களா 50% வந்து விக்கே வந்து வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து விக் வந்திருக்கு. இந்த இடத்துலையும் நமக்கு தெரிஞ்சிச்சு செல்லிங் பர்சன் வந்து வந்துருச்சுன்னு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கூட புக் பண்ணிக்கலாம், அதாவது பை சைட் பண்ணியிருந்தா. இப்போ அடுத்து வந்து நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்து வந்து இப்படி மேல் நோக்கி போய் ஒரு 1435 வரைக்கும் மார்க்கெட் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நான் ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நடக்கும் சரிங்களா. இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இது வந்து இப்படி பிரேக் அவுட் ஆகி மேலே போகும், இல்லைன்னா இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் சரிங்களா. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இது இந்த மாதிரி வந்து வரைஞ்சி விளையிட்டிங்கன்னா அடுத்தோட மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மொமெண்டத்தில் எந்த இடத்துல இருந்து திரும்பமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பையிங்கோ செல்லிங்கோ கிடைக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நான் சொல்லி கொடுத்தது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில. ஏன்னா நான் வந்து ஒரு யூடியூபர் கிடையாது, முழுமையாக யூடியூப் கிடையாது. நான் வந்து ஒரு ட்ரேடர் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து அடுத்தடுத்த 1 பை 1 இதுக்கு தேவையான விஷயம்னு சொல்லிட்டேன். மொத்த 4 விஷயம் தான். அதுவே நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லி இல்லைங்களா. நான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு காமனார் வீடியோ போதும். இவ்வளோ தான். நான் 3 விஷயம் தான். முதல் வந்து ட்ரெண்டை பார்க்குறீங்க எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத, அதுக்கு வந்து சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ராப் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக தான் பார்க்குறீங்க. ரியாக்ட் ஆனால் அந்த இடத்துல வந்து பையோ செல்ல பண்ணிவிட்டு ஒரு 1:2 ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் சரிங்களா. இது வந்து இதுதான் இன்ட்ராடேக்கு ஸ்கால்பிங்கு அண்ட் லாங் டைம் ஷார்ட் டைம் எல்லாருக்குமே சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.